ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டைக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் பேக்கரி நடத்தக்கூடிய ஒரு நபர் நள்ளிரவு நேரத்தில் தேவக்கோட்டை பைபாஸில் அவருடைய வில்லேஜுக்கு போகும்போது நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டைக்கு அருகாமையில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது சஞ்சய் அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாங்க, 2016 காலகட்டத்தில் இந்த சஞ்சய் அப்படிங்கிறவர் நள்ளிரவு நேரத்தில் அவருடைய சொந்த பேக்கரியில் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு வில்லேஜுக்கு போகும்போது நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சஞ்சய் அப்படிங்கிறவர் வெல் செட்டில்டு ஃபேமிலிங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய வீடு தேவக்கோட்டையிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமங்க. அந்த கிராமத்தில் இவங்களுடைய குடும்பம் தான் ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாங்க. அதே நேரத்தில் இந்த சஞ்சய் அப்படிங்கிறவருக்கு ஒரு தங்கச்சியும் இருந்திருக்காருங்க. 2016 காலகட்டத்தில் இந்த சஞ்சய் அப்படிங்கிறவர் திருமணமாகி ஒரு 6 வயதில் பெண் குழந்தையும் இருந்திருக்குங்க. இவங்களுடைய வீடு 2 தளங்கள் கொண்ட வீடுங்க. மேல் தளத்தில் தன்னுடைய மனைவி சஞ்சய் அப்புறம் மகளோடு வாழ்ந்துட்டு இருக்காருங்க. கீழ்த்தளத்தில் அம்மா, அப்பா மற்றும் கல்யாண வயதில் இருக்கக்கூடிய தங்கச்சிங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டில் தான் இந்த சஞ்சய் அப்படிங்கிறவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த சஞ்சயினுடைய குடும்பத்திற்கு மொத்தம் 2 பேக்கரிகள் இருக்குங்க. அதில் ஒரு பேக்கரி சிட்டியில் இருக்குங்க. சிட்டியில் இருக்கக்கூடிய பேக்கரியை அவங்களுடைய அப்பா வழி நடத்திட்டு இருக்காரு. இன்னொரு பேக்கரி அவங்களுடைய வில்லேஜிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பைபாஸில் அமைஞ்சிருக்குங்க. அந்த பேக்கரியை தான் இந்த சஞ்சய் அப்படிங்கிறவர் வழி நடத்திட்டு இருக்காருங்க. 2016 காலகட்டத்தில் ஒரு நாள் பேக்கரிக்கு கிளம்பும் போது இந்த சஞ்சய் அப்படிங்கிறவர் எப்போதும் காரில் போவாருங்க. ஆனால் அன்றைய நாள் பைக்கில் போகிறாருங்க, அவங்களுடைய அப்பாவுடைய புல்லட் பைக்கில். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அன்றைய நாளும் அடுத்த நாளும் மூர்த்த நாளுங்க. அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களுடைய குடும்பத்திற்கு சேர்ந்த க்ளோஸ் ரிலேட்டிவனுடைய ஃபங்க்ஷன் ஒன்று இருந்திருக்குங்க. அந்த காரணத்தினால சஞ்சயை தவிர்த்து அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் கார் எடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க. சஞ்சய் மட்டும் அந்த 2 பேக்கரியும் பார்க்க சொல்லிட்டாருங்க அவங்களுடைய அப்பா. ஏன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் காரில் போயிருக்காருங்க. அதே நேரத்தில் சஞ்சய் மட்டும் ஏன் அந்த கல்யாணத்துக்கு போகல அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் பைபாஸில் இருக்கக்கூடிய பேக்கரிக்கு ஒட்டுன மாதிரியே ஒரு வாட்ச் கடை ஒன்று இருக்குங்க. அந்த வாட்ச் கடையை நடத்தக்கூடியவர் ஒரு இஸ்லாமிய சகோதரங்க, ரொம்ப நெருங்கிய நண்பர் மாதிரி. அதே நேரத்தில் வேற்று மதத்தை தழுவக்கூடியவராக இருந்தாலும் உற்ற உறவினர்கள் மாதிரிங்க. அந்த இஸ்லாம் குடும்பத்திலையும் ஒரு ஃபங்க்ஷன் இருந்திருக்குங்க. அந்த ஃபங்க்ஷன் தான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சஞ்சய் போகாமல் ஒட்டுமொத்த குடும்பத்தாரையும் அந்த க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு அனுப்பிட்டாருங்க. அதற்கடுத்து அந்த புல்லட்டை பைக் எடுத்துட்டு அந்த இஸ்லாம் குடும்பத்தினுடைய ஃபங்க்ஷனுக்கு போறாருங்க. அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, குழந்தை பிறந்திருக்குங்க. அந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா மிக கிராண்டாக அந்த வாட்ச் கடை உரிமையாளர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பர்த்டே மற்றும் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா சாக்லேட் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இஸ்லாம் குடும்பத்தில் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணும்போது வந்தவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ் கறிங்க. பக்ரீத்துக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மாமிசத்தை பார்த்தீங்கன்னா கொடுத்து விடுவாங்க எல்லா குடும்பத்தாருக்கும். அதே மாதிரி இந்த சஞ்சய்க்கும் அந்த வாட்ச் கடை உரிமையாளர் 2 பொட்டலங்களை மட்டனை பார்த்தீங்கன்னா வாழை இலையில் பொட்டலம் மாதிரி பதிச்சு கையில் கொடுத்துருக்காருங்க கிளம்பி போகும்போது. அன்றைய மதியம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் மாலை 6 மணி ஆயிடுச்சுங்க. 6 மணி தோராயமாக அந்த 2 இறைச்சி பொட்டலங்களையும் வாங்கி தன்னுடைய புல்லட் பைக்கில் எடுத்துக்கிட்டு பைபாஸில் இருக்கக்கூடிய பேக்கரிக்கு போகிறாருங்க. எப்போதுமே காலையில் 10 மணி 10:30 மணிக்கு அந்த பைபாஸில் இருக்கக்கூடிய பேக்கரிக்கு போயிடுவாருங்க சஞ்சய். அதே நேரத்தில் இரவு 11 மணி 12 மணி ஆகுங்க. கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு தான் கிராமத்துக்கு திரும்புவார். ஆனால் அன்றைய நாள் ஃபங்க்ஷன் இருந்த காரணத்தினால அந்த புல்லட் பைக்கில் போயிட்டு
இறைச்சி பொட்டலங்களை வாங்கிட்டு அந்த பைபாஸில் இருக்கக்கூடிய பேக்கரிக்கு போய் சேர்றாருங்க. மாலை 6 மணி 6:30 மணி தோராயமாக. எப்போதுமே அந்த பைபாஸில் இருக்கக்கூடிய பேக்கரியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே தங்கி வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள், வெளியூர் இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ரூமும் வந்து சைட்லேயே இருக்குங்க, பேக்கரி ஓட்டின மாதிரியே. அங்கே போயிட்டு அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இரவு 9 மணி தோராயமாக அந்த பேக்கரியில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 மாமிச பொட்டலங்கள் இருக்கே, அதில் ஒன்றை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சஞ்சய் அப்படிங்கிறவர் அந்த ஊழியர்களாக இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறைச்சி பொட்டலத்தை கொடுத்துட்றாருங்க. இன்னொரு பொட்டலத்தையும் சேர்த்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது வேண்டானா இதுவே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க வாங்கிட்டாங்க. அதற்கடுத்து இன்னொரு மட்டன் பொட்டலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்லேயே இருந்திருக்குங்க. அப்போ இந்த சஞ்சய் என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படின்னா அடுத்த நாள் வந்து ஃபங்க்ஷனுக்கு போன அப்பா அம்மா ஒய்ஃப் எல்லாம் வந்துருவாங்கல்ல, சமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி அன்றைய இரவு 12 மணி ஆயிடுச்சுங்க. கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்ப, அதற்கடுத்து புல்லட் பைக் எடுத்துகிட்டு நேராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாருங்க வீட்டை நோக்கி. அந்த பேக்கரியிலேருந்து அவர் இருக்கக்கூடிய வில்லேஜுக்கு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி 10-11 கிலோமீட்டர் தூரங்க. 8 கிலோமீட்டர் பைபாஸ் தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த 8 கிலோமீட்டரை தாண்டி ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ரோட்டில் உள்ள நுழைஞ்சாதாங்க இவருடைய கிராமத்துக்கு போக முடியும். அதே மாதிரி அந்த பைபாஸ் ரோட்டை கடந்து அந்த வில்லேஜ் ரோட்டில் உள்ள பைக்கை விடுறாருங்க. அந்த பைபாஸ் ரோட்டை விட்டு அந்த வில்லேஜ் ரோட்டில் இறங்கி கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் தாங்க இருக்கும், ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தூரம் தான் இருக்கும். திடீர்னு இவருக்கு ஒரு உள்ளுணர்வு பயங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சஞ்சய் அப்படிங்கிறவரை பொறுத்தளவு இந்த அமானுஷ்யங்கள் பேய்கள் மேலே எல்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல தைரியமான ஆளுங்க. இவருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 வயதில் பெண் குழந்தை இருக்குன்னு சொன்னல, அதனால் இவருக்கு நல்ல மெச்சூரிட்டி இருக்குங்க. இந்த மாதிரி பயப்படலாம் மாட்டார். இருந்தாலும் அன்றைய நாள் அந்த புல்லட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சி பொட்டலத்தை முன்னாடி வச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பைக்கு பின்னாடி யாரோ திரு ஓடி வர மாதிரி ஒரு உணர்வுங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த வில்லேஜ் ரோடு புதர்கள் மாதிரி அண்டி இருக்கக்கூடிய இருட்டாக இருக்கக்கூடிய காரணத்தினால திரும்பி பார்க்க விரும்பலிங்க இவர். அதுக்கடுத்து பெரிதுபடுத்தாமல் மறுபடியும் பைக்கை ஓட்டிகிட்டு வந்துருக்கும் போது பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே ஒரு உணர்வு தென்பட்டுட்டே இருக்குங்க. சரி கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ஒரு தெருவிளக்கு வெளிச்சம் இருக்குங்க, அதற்கு பக்கத்தில் போய் நிறுத்திட்டு திரும்பி பார்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. சஞ்சய் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டாரு. இவர் நினைச்ச மாதிரியே கரெக்டாக இவர் நினைச்ச அந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்கக்கூடிய அந்த வழித்தடம் பக்கத்தில் வந்துட்டாருங்க. அந்த இடத்துலையும் பைக்கை நிறுத்தாமல் கொஞ்சம் பைக்கை ஓட்டிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்தை தாண்டி சைடு மிரர் வழியாக பின்னாடி திரும்பி பார்க்குறாருங்க. ஏன்னா யாராவது ஓடி வந்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் அந்த மிரரில் பார்க்கும்போது இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் பைக்கை நிறுத்தாமல் தானே ஓட்டிட்டு வந்துட்டு சைடில் பார்க்குறாரு. பார்க்கும்போது ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் தூரத்தில் ஒரு பெரிய கொளுத்த பன்றி ஒன்றுங்க. அந்த பன்றி வந்து பார்த்தீங்கன்னா துரத்திட்டு இவரை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பன்றி துரத்தி பிடிக்கிற மாதிரி 4-5 நாய்கள் வந்து பின்னாடியே துரத்திட்டு வருதுங்க. இதெல்லாம் வித்தியாசமாக இருந்த காரணத்தினால சஞ்சய்க்கு எதுவும் புரியலிங்க. அப்போது இவர் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னா, பைக்கை துரத்திட்டு அந்த பன்றி வரல, நாய்கள் துரத்திட்டு வர காரணத்தினால பயந்துட்டு இந்த வழித்தடத்தில் ஓடி வருது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஆக்சிலேட்டரை அதிகப்படுத்திக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்தவர் கேட்டை திறந்துட்டு பைக்கை வந்து உள்ளே ஏற்றி நிப்பாட்டிட்டு உள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா தாழ்பால் போட்டாருங்க. கேட்டுக்கு உள்தாப்பால் போட்டார். போட்டு அதற்கடுத்து மேலே தான் இவரோட வீடு இருக்குன்னு சொன்னேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அவங்களுடைய அப்பா அம்மா அப்புறம் தங்கச்சி இருக்காங்க, மேலே தான் ஒய்ஃபோடு இருக்காங்கன்னு சொன்னல. வீட்டில் யாருமே கிடையாதுங்க. அந்த கார் எடுத்து தான் போயிட்டாங்க, அடுத்த நாள் தான் வருவாங்க. இவர் மட்டும் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்க. அந்த காரணத்தினால சைடு படிக்கட்டு வழியாக மேலே இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு போகிறாருங்க. அப்படி மேலே போயிட்டே இருக்கும்போது அவங்களுடைய ஒய்ஃப் ஃபோன் பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பதற்கு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் அந்த மட்டன் பொட்டலத்தை வந்து மறந்துட்டாருங்க. ஃபோனை பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ளே நுழைச்சிட்டாருங்க. அப்படியே பைக்லேயே கவர்லேயே விட்டுட்டு அதற்கடுத்து அங்கே போன உடனே ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. குளிச்சு முடிச்சுட்டு ரூமுக்கு வர்றாருங்க. அப்போதும் அந்த இறைச்சி பொட்டலம் அந்த பைக்கில் இருக்கிறது அப்படிங்கிறது சுத்தமாகவே மறந்துருச்சுங்க. பெட்ரோல் டேங்க் மேலே ஒரு கவர் இருக்குல்ல, அதில் வச்சிருந்தனால இவருக்கு தெரியலிங்க, மறந்துட்டாரு. அதற்கடுத்து குளிச்சு முடிச்சுட்டு பீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. இந்த சஞ்சய் அப்படிங்கிறவரை பொறுத்தளவு எப்போதுமே இரவு நேரம் பீர் குடிப்பது வழக்கங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே குடிப்பாருங்க, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெல் செட்டில்டு ஃபேமிலி தாங்க, அதனாலேயே என்னவோ இவருக்கு இது பழக்கமாகவே இருந்திருக்குங்க. அதே மாதிரி அந்த 6 வயது குழந்தை இருக்கக்கூடிய காரணத்தினால தெரியாம தாங்க வீட்டில் இரவு நேரத்தில் பீர் குடிப்பார். ஆனால் அன்றைய நாள் தான் வீட்டில் யாருமே இல்லையே. அதுக்கடுத்து பீர் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது அவருடைய பெட்ரூம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்குங்க. அந்த விண்டோனுடைய கதவுகளை திறந்தோம் அப்படின்னா அந்த பாட்டில் மட்டும் வெளி சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னலுக்கு வெளியே கொஞ்சம் இடம் இருக்கும்ல, செவர் மாதிரி, அதை வச்சிருவாருங்க. காலையில் வீட்டில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வந்து இந்த பாட்டில் எடுத்து போய் தெரியாமல் வெளியே போட்டுருவாங்க. இதுதான் வழக்கமாகவே இருந்திருக்கு. அதே மாதிரி யாருமே இல்லாத அன்றைய நாள் பீர் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டிலை வெளியே வச்சிடலாம், இயர்லி மார்னிங் தானே வந்தாங்க அப்படின்னா பாப்பாக்கான பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் வெளியே வைக்க அந்த டோரை திறக்கிறாங்க, விண்டோஸ்னுடைய டோரை. திறந்த உடனே அந்த பாட்டிலை வச்சுட்டு மறுபடியும் விண்டோஸ் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திடீர்னு ஒரு அதிர்ச்சி காட்சிங்க இந்த சஞ்சய்க்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த புல்லட் நிறுத்தினார்ல அந்த பார்க்கிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பெட்ரூம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கூடிய காரணத்தினால கதவை திறந்தோம் அப்படின்னா பார்க்கிங் ஏரியா நல்லாவே பார்க்கலாங்க. அந்த பாட்டிலை வச்சுட்டு யதார்த்தமாக அந்த பைக்கை பார்க்குறாருங்க. பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய அதிர்ச்சிங்க இவருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பைபாஸ்லேருந்து வரும்போது ஒரு பன்றி ஒன்று பின்னாடியே துரத்திட்டு வந்துச்சுல்ல, அந்த பன்றி வந்து
புல்லட்டை வந்து சுற்றி முற்றி மோந்து பார்க்குற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டும் அந்த பார்த்துட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே சஞ்சய் மிரண்டு போயிட்டாருங்க. பெரும்பாலும் இவங்க வந்து ஆன்மீகத்தை ரொம்ப நம்பக்கூடிய குடும்பங்க. பன்றி வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சஞ்சய் விரட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இறங்கி படிக்கட்டு வழியாக வெளியே இறங்கி வர்றாருங்க. வரும்போது 2-3 ஸ்டெப்கள் இறங்கின உடனே இவருக்கு டக்குன்னு ஒரு டவுட்டுங்க. கேட்டை தான் நம்ம உள்தாப்பால் போட்டோமே, எப்படி பன்றி வந்து உள்ளே வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஏன்னா பன்றி வந்து குதிச்சோ வர வாய்ப்பு கிடையாது. நாயாக இருந்தால் குதிச்சிடும், ஆனால் பண்ணி வர முடியாதுல்ல. எப்படி உள்ளே வந்துச்சு? சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்டை சுற்றியே மோந்து பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தினால அங்கிருந்து மறுபடியும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 படிக்கட்டில் இறங்கி எட்டி பார்க்குறாருங்க. எட்டி பார்க்கும்போது இவருடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு காட்சிங்க. அப்போது தான் முதல் முறை பார்க்குறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பன்றி மாதிரி இருந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா பன்றியே கிடையாதுங்க. அங்கே நிற்கிறது புல்லட் பக்கத்தில் அந்த மாமிச பொட்டலம் இருக்கக்கூடிய பகுதியை பார்த்துக்கிட்டே ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மனுஷி மாதிரி தெரியலிங்க. நல்லா மிக நீளமான ஒரு கூந்தலோடு சேர்த்து மிதக்கிற மாதிரி அங்கே எங்கேயும் சேர்க்கார மாதிரி அந்த உருவம் வந்து புல்லட்டை சுற்றி அப்படியே வளம் வந்துட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே அரண்டடிச்சு போன சஞ்சய் வேகமாக கதவுகள்லாம் மெயின் டோரை சாத்திக்கிட்டு உள்ள மேல் ஃப்ளோருக்கு ஓடி வந்துட்டாருங்க. அதே நேரத்தில் அந்த விண்டோஸுடைய கதவுகளையும் இறுக்கி பூட்டிக்கிட்டு விடிய வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கூட போகாமல் போத்தி தூங்கிட்டு இருக்காருங்க. குலதெய்வ திருநீரை வந்து நெத்தியில் வச்சுக்கிட்டு அந்த உருவத்தை பார்த்த காரணத்தினால இவருக்கு தூக்கமே வரலைங்க. அப்போது தாங்க இவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சி பொட்டலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்து தான் அங்கிருந்தே ஏதோ ஒரு ஆன்மா வந்து துரத்திட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு புரிஞ்சிருச்சுங்க. இருந்தாலும் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய யாருக்கும் கூப்பிட்டு சொல்ல இவருக்கு தயக்கங்க. ஏன்னா இத்தனை நாள் வந்து கட்டுக்கோப்பாக கம்பீரமாக இருந்தோம், இப்போ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக சிரிப்பாங்க, அல்லது என்னடா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் நினச்சிட்டு காலையில் வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம், அது வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா ஜன்னலுடைய கதவுகளையும் மூடிட்டு மெயின் டோரையும் லாக் பண்ணிட்டு வந்து விடிய உட்காந்துருக்காருங்க. காலையில் 4:30 மணி 5 மணி தோராயமாக அவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்து கேட்டை தட்டிட்டு அவங்களுடைய அப்பா ஃபோன் பண்ணியிருக்காருங்க. அதற்கு அடுத்து தான் சஞ்சய் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக அப்பா வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு இறங்கி கீழே வராருங்க. கீழே வந்து பார்க்கும்போது சஞ்சய்க்கும் சரிங்க அவங்களுடைய அப்பாவுக்கும் சரி கேட்டை திறந்த உடனே பெரிய ஷாக்குங்க. அவங்களுடைய அப்பா வந்து சஞ்சயை கண்டபடி திட்டாருங்க. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மாமிச பொட்டலம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பேங்க் கவர் இருந்துச்சுல்ல, அதை வந்து அப்படியே பிச்சு போட்ட மாதிரி அந்த வாழை இலை எல்லாத்தையுமே ஒரு பூனை வந்து எப்படி பிச்சு போட்டு அப்படியே செதறி போய் கிடக்கும். அந்த மாதிரி செதறி போய் கிடக்குதுங்க பைக் ஃபுல்லாக, அதே மாதிரி பார்க்கிங் ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் பைக்கினுடைய பெட்ரோல் கவர் மற்றும் உட்காரக்கூடிய அந்த சீட் கவர் இருக்குல்ல, நகத்தை ஆழமாக வச்சு இப்படி கத்தி வச்சு கிழிச்சா 3 நாமம் போட்ட மாதிரி இப்படி இருக்கும். சீட் கவரை மொத்தமாக கிழிச்சு விட்டுருக்காங்க. இதை பார்த்த உடனே சஞ்சய்க்கு புரிஞ்சு போச்சுங்க, நைட்டு நம்ம பார்த்த அந்த ஆன்மாவுடைய வேலை தான் அப்படி சொல்லிட்டு. அதே நேரத்தில் அந்த பைக் மேலே அவங்களுடைய அப்பாவுக்கு ரொம்ப விருப்பம் இருக்குங்க. அந்த காரணத்தினால எதுக்குடா பைக் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாருங்க. ஏன்னா பைக் அவரோட தானே. அப்போது வந்து நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்றும் விடாமல் சஞ்சய் சொல்கிறாருங்க. நைட்டு வந்து அந்த பைபாஸ் விட்டு வில்லேஜ் ரோட்டில் வரும்போது ஏதோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரியே இருந்துச்சு. அந்த தெருவிளக்கு வெளிச்சத்தில் டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது ஒரு பண்ணி மாதிரி இருந்துச்சு. பண்ணி தானே வீட்டுக்கு வந்துட்டேன். அதற்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது பன்றி வந்து வீட்டுக்குள்ளே வந்திருந்ததை பார்த்தேன். கேட்டை தாண்டி எப்படி வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளே கீழே இறங்கி போகலான்னு பார்க்கும்போது ஒரு பெண்மணியினுடைய உருவத்தை பார்த்தப்பா அப்படி சொன்ன உடனே அவங்களுடைய அப்பாவுக்கு நம்புறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலிங்க. கண்டபடி மறுபடியும் சஞ்சயை திட்டுறாருங்க. பைத்தியங்கான பிடிச்சிருச்சாடா, ஒரு குழந்தையை பெற்ற பின்னாடி இப்படி பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்லிட்டு புலம்புறி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவர் நம்பவே இல்லைங்க. அதற்கு பதிலாக அவங்களுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, சஞ்சயை பார்த்து நம்மளுக்கு எனிமீஸ் நிறைய இருக்காங்களடா, ஏன்னா இவங்க நல்ல வெல் செட்டில் ஃபேமிலி, நிறைய பிஸ்னஸ் இருக்கு. அதே நேரத்தில் இவங்களுக்கு ஜேசிபி லாரி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான தொழில்கள் இருக்குங்க. ஜேசிபி லாரி இல்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பைக் நிறுத்தக்கூடிய பார்க்கிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் டூல்ஸு நிறைய வச்சுருப்பாங்களா அவங்க. அதை திருடுவதற்காக யாராவது வந்திருப்பாங்க அல்லது நம்மளுடைய எதிராளியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா சமாதானப்படுத்துறாருங்க. யாராவது பக்கத்து ஏரியாக்காரங்களாக இருப்பாங்களா, யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாருங்க. இது மாதிரி ஒரு மாத காலகட்டத்துக்கு முன்னாடி டீசலை எடுப்பதற்காகவும் டூல்ஸை திருடிட்டு போவதற்காகவும் பக்கத்து ஏரியாக்கார ஒருத்தர் வந்து திருடும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவங்களுடைய அப்பா இப்படி சொல்கிறாருங்க. ஆனால் சஞ்சய்க்கு நல்லாவே தெரிஞ்சுங்க அந்த பெண்மணியினுடைய உருவம் பன்றி உள்ளே வந்தது எல்லாத்தையும் பார்த்த காரணத்தினால அவங்களுடைய அப்பா கிட்ட சொன்ன காரணத்தினால அவங்க அப்பா நம்பவே இல்லைங்க. அதற்கடுத்து அதை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் விட்டாருங்க. குளிச்சு முடிச்சுட்டு காலைல 10:30 மணிக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா லோக்கல் ஒர்க் ஷாப்பில் இருக்கக்கூடிய நபரை வந்து அவங்களுடைய அப்பா ஃபோன் பண்ணி பைக் எடுத்து போய் சீட் கவர்லாம் மாற்றிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒர்க் ஷாப்காரர் பைக் எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. நீ உன் கார் எடுத்துகிட்டே பேக்கரிக்கு போ, நான் ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கான கூப்பிட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அந்த காரணத்தினால கார் எடுத்துகிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போகக்கூடிய அந்த பைபாஸ் இருக்கக்கூடிய பேக்கரிக்கு போகிறாருங்க. அன்றைய நாள் முழுவதும் பேக்கரியே வந்துட்டு எப்போதும் போல கணக்கு விளக்கெல்லாம் பார்த்துட்டு இரவு 12 மணி தோராயமாக முந்தைய நாள் நடந்த மாதிரியே கிளம்புறாருங்க காரில். அதே மாதிரி பேக்கரியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் அந்த பைபாஸில் வந்துட்டு அந்த வில்லேஜ் ரோட்டில் திரும்பும்போது கருக்குன்னு ஆயிடுச்சுங்க இவருக்கு. முன்னாடி நாள் பைக்கில் வந்தார், இப்போது காரில் வந்திருக்காரு. இத்தனை நாட்களாக இப்படியெல்லாம் நடந்தது இல்லையா, ஆனால் நேற்று நினைச்சேன் இன்றைக்கும் அது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் ரோட்டில் புதரமாக இருக்கக்கூடிய ஒத்தையடி ரோட்டில் வந்துட்டு இருக்காருங்க. கரெக்டாக முந்தைய நாள் இரவு நடந்த மாதிரி அதே இடத்துல
டக்குன்னு வந்த உடனே காருடைய பின் சீட்டில் யாரோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு உணர்வு தென்படுதுங்க. நம்மளாம் வீட்டில் தனியாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை தவிர இன்னொருத்தர் யாரோ உள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு தென்படுது. அதனால் நம்ம தூங்க மாட்டோம். அந்த மாதிரி உணர்வு தாங்க அன்றைய நாள் சஞ்சய்க்கும் வந்திருக்கு. அதற்கடுத்து அந்த டவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காரை வேகமாக ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு திடீர்னு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நேற்று பார்த்த மாதிரியே அதே மாதிரி ஒரு பன்றி மாதிரி ஒரு உருவங்க டக்குன்னு அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கும்போது கிராஸ் ஆன உடனே வண்டியில் வந்து அடிபட்டுருச்சுங்க. அடிபட்ட உடனே சடனாக காரை பிரேக் போட்டு நிறுத்திட்டாருங்க. நிறுத்திட்டு காரை விட்டு இறங்கி அந்த முகப்பு வெளிச்சத்தில் முன்னாடி போய் பார்க்குறாங்க பன்றி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க ஆன்மீக குடும்பங்க. வண்டியில் வந்து பன்றி அடிபட்டுச்சு அப்படின்னா அதை விற்கணும்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுவார். என்ன போய் வீட்டில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. அந்த காரணத்தால் தான் வண்டியை விட்டு இறங்கி முன்னாடி பார்க்கும்போது பன்றி அடிபட்ட மாதிரி அறிகுறியே இல்லைங்க. சரி, வண்டியில் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியும் ஒன்றும் இல்லைங்க. அதற்கடுத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஒரு சுற்றிட்டு இருக்கும்போது திடீர்னு சைடில் வேலி தான் இருக்கும், வில்லேஜ் ரோட்லாம். அந்த வேலி சைடு இருக்கக்கூடிய மரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சடன்னு யாரோ போகிற மாதிரி ஒரு சத்தம் நல்லாவே கேட்குதுங்க. அந்த டைமில் என்னடா இப்படி சத்தம் கேட்குதே, ஒருவேளை அது பன்றி தானா அல்லது நாயாக இருக்குமோ. ஆனால் நம்ம வண்டியில் அடிபட்டது உண்மைதான், ஏன்னா வேகமாக அந்த சத்தம் கேட்குதுல சடன்னு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பின்பு மறுபடியும் பெரிதுபடுத்தாமல் கார் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டாருங்க. எப்போதுமே வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா வெளியே காம்பவுண்ட் ஓட்டியே வந்து காரை வெளியே போட்டுருவாருங்க. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நிப்பாட்டுவார். ஆனால் அன்றைய நாள் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா காரை வெளியே நிறுத்திட்டு உள்ளே போகிறாருங்க. மேலே ஸ்டெப் வழியாகி அன்றைக்கி அவங்க ஒய்ஃப் எல்லோரும் வந்துட்டாங்க. வேற ஒரு வாடகை காரை பிடிச்சி ஃபங்க்ஷனை முடிச்சு வந்துட்டாங்களாட்டுருக்குது. அன்றைய நாள் திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடந்தது. அதே மாதிரி எல்லாருமே குடும்பத்தோட ஃபங்க்ஷன் போன காரணத்தினால வீட்டில் மாமிசம் எடுத்து செய்யலை. திங்கக்கிழமை அப்படிங்கிற காரணத்தினால எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமிசம் எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இவருக்கும் வச்சிருக்காங்க. மேலே போன உடனே குளிச்சு முடிச்சுட்டு அவங்களுடைய மனைவி வந்து மட்டன் குழம்பெல்லாம் எடுத்து ஊற்றுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பீர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு எப்போதும் போல பீர் குடிக்கிறாருங்க. பீர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுடைய மனைவியும் அந்த குழந்தையும் தூங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதே மாதிரி பாட்டில் அந்த சைடு விண்டோ சைடு வைப்பார்ல அந்த மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு யதார்த்தமாக வச்சுட்டு யதார்த்தமாக அந்த பார்க்கிங்காக இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்க்குறாருங்க. பார்க்கும்போது மணி 1:30 மணி ஆயிடுச்சுங்க. இவர் வந்ததே 12:30 மணி 1 மணிக்கு தான் வந்திருக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பீரெல்லாம் குடிச்சு வைக்கும் போது 1:30 மணி ஆயிடுச்சு. ஆனால் அந்த பார்க்கிங்காக இருக்கக்கூடிய ஏரியாவில் கீழே வந்து அவங்களுடைய அப்பா அம்மா தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னல கல்யாண வயசில். அந்த தங்கச்சியாக இருக்கக்கூடிய பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் சைடு அங்கேயும் இங்கே நின்றுட்டு உலா வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னார்த்துக்கு இங்கே அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு இருந்தே பார்க்குறாருங்க இந்த சஞ்சய் அப்படிங்கிறவர். அதற்கடுத்து என்னன்னு போய் கேட்கலாம், தூங்காமல் இன்னார்த்துக்கு என்ன பண்ணுறா, கேட்டு வேறு உள்தாப்பல் போட்டிருக்கு. உள் சைடு அந்த பார்க்கிங் மாதிரி முன்னாடி நாள் பைக் நிறுத்தின இடத்துல தான் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி என்னன்னு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி வர்றாருங்க. கீழே இவர் இறங்கி அந்த பார்க்கிங் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்த உடனே இவங்களுடைய தங்கச்சியை காணுங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோருடைய மெயின் டோர் கதவு சாத்திருக்குங்க. உள்ளே வந்து தாழ்பால் போட்டிருக்காங்க. சரி நம்ம வரதை பார்த்து தங்கச்சிக்கான உள்தாப்பால் போட்டுருப்பா, இருந்தாலும் என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாருங்க இந்த சஞ்சய் அப்படிங்கிறவர். அதுக்கடுத்து அவங்களுடைய அம்மா என்னடா ஆச்சு இன்னத்துக்கு கதவை தட்டுற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒன்றும் இல்லாமா தங்கச்சி தூங்காமல் அங்கிட்டு இங்கிட்டு உலாவிட்டு இருந்தா, அதனால என்னன்னு கேட்கலான்னு அதுக்குள்ளே நான் வரதுக்குள்ளே தாப்பால் போட்டு உள்ளே போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவங்களுடைய அம்மா கண்டபடி சஞ்சயை திட்டுறாங்க. அவள் 10 மணிக்கே தூங்கிட்டா, அவள் எங்கே இங்கே உலா வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சஞ்சய்க்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. இப்போ தான் நான் பார்த்தோம் அந்த பார்க்கிங் ஏரியாவில் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்களுடைய அம்மாட்ட சொல்கிறாங்க. அதற்கடுத்து அவங்களுடைய அம்மா திட்டிக்கிட்டு நீயும் தூங்காமல் எங்களையும் தூங்க விடாமல் பேசாமல் போய் தூங்குடா, தங்கச்சியும் இல்லை ஒன்றும் இல்லை அவள் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழப்பத்தோடையே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ரூமில் தூங்குறாருங்க. ஆனால் நடந்த நிகழ்வுலாம் பார்த்துட்டு சஞ்சய்க்கு தூக்கமே வரலைங்க. ஏன்னா தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு உலா வந்துட்டு இருந்தால் பார்த்தாரு. ஆனால் அவங்களுடைய அம்மா வந்து உள்ளே தூங்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் தூங்காமையே யோசிச்சுட்டே இருக்காருங்க. சடனாக ஒரு 1/2 மணி நேரத்தில் கீழே இருக்கக்கூடிய அவங்களுடைய தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா கீழ் ஃப்ளோர் தான் அவங்க அம்மா அப்பாவோட இருக்காங்க. கத்துற சத்தம் கேட்டு இந்த சஞ்சய் மற்றும் அவங்களுடைய மனைவி குழந்தையெல்லாம் தூக்கி தோல் மேலே போட்டு தூங்கிட்டு இருந்த காரணத்தினால தோல் மேலே போட்டு வேகமாக கீழே ஓடுறாங்க. ஓடி போய் பார்க்கும்போது ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சஞ்சயினுடைய தங்கச்சி கிச்சன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ குடிக்க தண்ணி எடுப்பதற்காக போயிருப்பாங்களாட்டுருங்க. அந்த கிச்சன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கத்தி தான் கீழே விழுந்திருக்காங்க. அவங்களுடைய அப்பா அம்மாவும் தண்ணி தெளிச்சு எழுப்பிட்டு இருக்காங்க. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லடா இருடா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு எழுப்பின உடனே அவங்களுடைய தங்கச்சி எந்திரிச்சிட்டு கிச்சனை விட்டு அப்படியே தள்ளி அவங்க பாட்ட எல்லாரும் தள்ளி விட்டு வெளியே ஓடி வர்றாங்க. நீங்களும் வந்துருங்க அப்படிங்குதுங்க. அதற்கடுத்து அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் சமாதானப்படுத்தி என்னமா பார்த்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரூமில் வந்து தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் பிடிச்சிட்டு வரலான்னு உள்ளே வந்தேன். கிச்சனில் எப்போதுமே பெட் லைட் தாங்க நைட் நேரம் இடிஞ்சிட்டு இருக்கும். கிச்சன் ஸ்லாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் கறி குழம்பு செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னல, அந்த ஸ்லாப்பில் வந்து ஒரு பெண்மணி உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த உருவத்தை பார்த்தா நான் கத்துன்னு அப்படி சொல்லியிருக்காங்க. கீழ் ஃப்ளோரில் அவங்களுடைய அப்பா அம்மா தங்கச்சியை தவிர வேறு யாரும் கிடையாதுங்க. அதனால தான் அவங்களுடைய தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு யாரோன்னு சொல்லிட்டு கத்திருக்காங்க. அதுக்கடுத்து சஞ்சய்க்கு புரிஞ்சிச்சிங்க நம்ம பார்த்தது உண்மைதான் அப்படி சொல்லிட்டு. என்ன காரணம் அப்படின்னா கரெக்டாக 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே தங்கச்சி வந்து உலா வந்துட்டு இருந்தா நான் பார்த்தேன்னு சொல்லும்போது அவங்களுடைய அம்மா இல்லைன்னு சொன்னாங்க. அப்போது மறுபடியும் தங்கச்சி கிட்ட எதிர்கேள்வி கேட்குறாருங்க. ஏமா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீயான வந்து வெளியே நடந்துட்டு இருந்தே அப்படின்ட்டு. அப்போது அவங்களுடைய தங்கச்சி இன்னும் கோபமாக பேசுகிறாங்க.
நான் எதற்கு நடந்து வந்துட்டு இருந்தேன், தூங்கிட்டு இருந்தேன், தண்ணி தெளிக்கணும் போகும்போது இது நடந்துச்சா, நீ என்னடா உளற அப்படின்னு சொல்லும்போது எல்லா விஷயங்களையும் புட்டு வச்சுட்டாருங்க இந்த சஞ்சய் அப்படிங்கிறது. 2 நாளாக நடந்தது. அப்பா நீங்கள் நேற்று நடந்தது தான் நம்ப மாட்டேட்டீங்க. புல்லட்டோட கவரை கிழிச்சு விட்டது, அந்த மாமிசம் வந்து செதறி கிடந்தது, பன்னி உள்ளே வந்தது, ஒரு பெண்ணினுடைய உருவத்தை பார்த்தது. இன்றைக்கி அதே மாதிரி காரில் வரும்போது ஒரு பன்னி அடித்த மாதிரி பார்த்தேன்ப்பா, இறங்கி போய் பார்த்தா யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலி சைடு சடசடசரன்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு, நான் பெரிதுபடுத்தாமல் வந்துட்டேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தங்கச்சி நடந்துட்டு இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தா, ஒரு பெண்மணி மாதிரி தங்கச்சி நடத்த கீழே வந்தேன். அம்மாவை கேட்டதுக்கு தூங்கிட்டா, அவ கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாப்பாவும் ஏதோ உருவத்தை பார்த்துன்னு சொல்கிறாப்பா, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் சொன்ன உடனே அவங்களுடைய அப்பாவுக்கு சீரியஸ்னஸ் புரிஞ்சிருச்சுங்க. அதற்கடுத்து கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் சாப்பிட்டுட்டு சொன்ன காரணத்தினால உறுதிப்படுத்துவதற்காக உள்ளே போய் லைட்டை போட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது நினச்சது சரிதாங்க. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் மாமிசங்கள் குழம்பெல்லாம் இருந்திருக்குங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருந்த அந்த கறி, அந்த குழம்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஸ்லாப்பில் கொட்டி கிடக்குதுங்க. அதே நேரத்தில் அந்த கறி எல்லாம் செதறி யாரோ கடிச்சு போட்ட மாதிரி எப்படி கிடக்குதுங்க. அதற்கடுத்து ஒட்டுமொத்த குடும்பத்தாருக்கும் புரிஞ்சிச்சிங்க ஏதோ இந்த தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழ் ஃப்ளோர்லேயே விடிய எல்லாருமே உட்கார்ந்துருந்து காலையில் நேரத்தில் எந்திரிச்ச உடனே அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கருப்பணசாமி அருள்வாக்கு சொல்லக்கூடிய இடம் இருக்குங்க. எப்போதுமே செவ்வாய்க்கிழமை ஆச்சு அப்படின்னா அங்கே அருள்வாக்கு சொல்வது வழக்கங்க. திங்கக்கிழமை நைட் தான் இது நடக்குது. இவங்களுக்கு நல்ல நேரம் சொல்லாங்க, நேரம் அங்கே போயிடலாம்னு சொல்லிட்டு தான் அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய இடம் செவ்வாய்க்கிழமை போகிறாங்க. வீட்டிலிருந்து கிளம்பி அந்த கோவிலுக்கு போவதுக்கு 15 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. அங்கே போய் சேரும்போது பகல் டைம்லேயே அவ்வளவு கூட்டம் இருக்குங்க. நிறைய ஊர்கள்லேருந்து வருவாங்க. பிரபலமடைஞ்ச இடம். அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில் பூசாரி செவ்வாய்க்கிழமை ஆச்சு அப்படின்னா அருள்வாக்கு சொல்லுவாருங்க, ஒவ்வொரு குடும்பத்திற்கு கூடிய சிக்கலை தீர்ப்பதற்காக. அதே நேரத்தில் அங்கே போய் நம்ம உட்காந்தோம் அப்படின்னா ஊர் பேரை சொல்லி, எந்த ஊருக்கு நம்ம வரமோ அந்த ஊர் பேரை சொல்லி அந்த குழந்தை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருள்வாக்கு சொல்கிறக்கூடிய பூசாரி கூப்பிடுவாருங்க. இவங்க கொஞ்சம் லேட்டாக தாங்க அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. அதற்கு முன்னாடியே ஏகப்பட்ட குடும்பம் அருள்வாக்கு கேட்பதற்காக வந்து உட்காந்துருக்காங்க. கோவிலை விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய மரம் இருக்குங்க. அந்த மரத்துக்கடியில் அந்த பூசாரி உட்காந்து அருள்வாக்கு சொல்வது வழக்கங்க. இவங்க லேட்டாக போன காரணத்தினால சரி சாமி கும்பிட்டு கோயிலை கும்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு சுற்றி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி கோவிலை சுற்றி வளம் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த அருள்வாக்கு வந்த பூசாரி, என்ன பார்க்க தான்டா வந்தீங்க, நான் இங்கே உட்காந்துருக்கேன், அங்கே யாரா இருக்காங்க, இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. அதற்கு முன்னாடி எக்கச்சக்கமான பேர் உட்காந்துருக்காங்க, ஆனால் நம்மளை கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சஞ்சயனுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் அங்கே போகிறாங்க. அங்கே போய் உட்கார்ந்த உடனே மற்ற நபர்கள்கிட்ட இந்த அருள் வந்த பூசாரி சொல்கிறாருங்க, எல்லா குழந்தைகளும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இவங்க கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்காங்க, இவங்க உயிருக்கே ஆபத்து இருக்குது, அதனால தான் இவங்களை முதல்ல கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்திட்டு இவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாருங்க அந்த அருள்வாக்கு பேசிட்டு கூடிய பூசாரி. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு துர்மரணம் அடைஞ்ச ஆவி, பெண்ணினுடைய ஆன்மா வந்திருக்கு. அது வந்து 2 நாள் ஆச்சு. அது வந்ததற்கான காரணம் பசியோடு இருந்த அந்த ஆன்மாவை தூண்டி விட்டுட்டான் உங்கள் மகன், அதனால தான் பின்தொடர்ந்து வந்து உங்களுடைய வீட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதை கேட்ட உடனே ஒட்டுமொத்த குடும்பத்தாருக்கும் உடம்பே நடுங்கி போச்சுங்க. என்ன சாமி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா எதிர்கேள்வி கேட்குறாருங்க. அப்போது 2 நாளைக்கு முன்னாடி அந்த பைக்கில் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது மாமிச பொட்டலத்தை கொண்டு வந்தார்ல, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு உணர்வு வந்து பண்ணி துரத்திட்டு வந்த மாதிரி அந்த இடம் இருந்துச்சுல்ல, அந்த இடத்துல ஒரு 3 வருட காலகட்டத்துக்கு முன்னாடிங்க ஒரு பெண் வந்து பசி மயக்கத்தில் அந்த வழித்தடத்தில் நள்ளிரவு நேரத்தில் வந்துட்டு இருக்குங்க. பசி தாங்க முடியாமல் கீழே விழுந்து மயக்கம் போட்டு யாருமே உதவிக்கு இல்லாத காரணத்தினால தண்ணி தாகம் எடுத்து விடியறதுக்குள்ளே செத்து போயிருக்குங்க. அந்த பெண் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பைபாஸ் விட்டு இறங்கி 2-3 கிலோமீட்டர் தூரம் போனால் தானே இவங்களுடைய வில்லேஜ் ஊர் இருக்குன்னு சொன்னேன். அந்த 3 கிலோமீட்டர் தூரம் அந்த வில்லேஜ் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய வழித்தடம்ங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜை சேர்ந்த பெண்மணி தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வில்லேஜிலேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த மாப்பிள்ளை வந்து பயங்கர குடிகாரருங்க. அதே நேரத்தில் அந்த இறந்து போன பெண்ணுக்கு அப்போது, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 3 வயசில் ஒரு கை குழந்தையும் வந்துருக்குங்க. கை குழந்தையோடு இருக்கும்போதே அந்த குடிகார கணவர் வந்து அடித்து துன்புறுத்தியிருக்காருங்க. எப்போது பார்த்தாலும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அப்பா அம்மாட்ட போய் வரதட்சணை அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்து வராங்க. அதற்கடுத்து கரெக்டாக அந்த இறந்து போன நாள் அன்னைக்கு ரொம்ப கொடுமை தாங்க முடியாமல் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் மனசு விட்டு இருக்கும்போது அந்த குழந்தையும் பிடிங்கி வச்சுட்டாங்களா அவங்க. அந்த குடிகார கணவர் வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாருங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்த காரணத்தினால அந்த பெண்கிட்ட பஸ்ஸுக்கு கூட காசு இல்லைங்க. கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வந்திருக்குங்க பசி மயக்கத்தில். 2-3 நாளாகவே வீட்டில் பிரச்சனை இருந்த காரணத்தினால சாப்பிடாமையே இருந்திருக்காங்க. வேறு வழி இல்லாமல் இங்கே தானே அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. இந்த சஞ்சயனுடைய கிராமம் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க அம்மா அப்பா. இந்த வழித்தடத்தில் வந்துட்டு இருக்காங்க. பகலில் நடந்து வந்து இரவு நேரம் தாங்க பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் அந்த பசியில் மயக்கத்தில் வந்திருக்காங்க. கரெக்டாக நள்ளிரவு ஒரு 11 மணி 12 மணி தோராயமாக அந்த பைக்கில் வந்த வழித்தடத்துலேயே வந்துட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. விழுந்தவங்க இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ரோடு அப்படிங்கிறதுனால யாரும் வரமாட்டாங்கல்ல வாகன ஓட்டிகள். தண்ணி தாகம் எடுத்து அப்படியே உயர விட்டாங்க. அதற்கடுத்து 3 வருட காலகட்டங்கள் அங்கேயே இருந்த அந்த பெண்ணினுடைய ஆன்மா பசி மயக்கத்தோடையே இருந்திருக்குங்க. 2-3 நாட்களுக்கு முன்னாடி அந்த பச்சை கறியை வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்டில் வச்சு எடுத்துகிட்டு வரும்போது அந்த பெண்ணினுடைய ஆன்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளிக்கான மாதிரி ட்ரிகர் ஆயிடுச்சுங்க.
ட்ரிகர் ஆகி பசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவரை பின்தொடர்ந்து வீட்டுக்கே வந்துருக்குங்க. வீட்டுக்கு வர்ற வரைக்குமே அந்த பன்றியினுடைய உருவத்தில் வந்துட்டு கரெக்டாக வந்து ஒரு பீர் குடிச்சு செட்டி பார்க்கும்போது ஒரு பெண்ணினுடைய உருவத்தோட்டத்தை பார்த்தாருன்னு சொல்லலை, இந்த பெண்ணினுடைய ஆன்மா தாங்க. இது அனைத்தையும் ஒன்று விடாமல் அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய பூசாரி சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மா தான் இவங்களுடைய தங்கச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் இரவு கிச்சனில் பார்க்கும்போது ஒரு பெண்மணி உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்கன்னு சொன்னல, அதே ஆன்மா தாங்க. இதை அனைத்தையும் சொல்லிட்டு இதற்கு என்ன சாமி தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா சஞ்சயனுடைய அப்பா கேட்குறாருங்க. அப்போது அந்த பூசாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதை நான் வர வைக்கிறேன், வர வச்சாதான் அடுத்த கட்டம் முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாருங்க. சொன்ன உடனே இந்த சஞ்சய்க்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சுங்க. ஏன்னா வர வைக்கிற அப்படி சொன்னால் இதற்கெல்லாம் காரணம் சஞ்சய் தான், சஞ்சயனுடைய உடம்புல தான் அந்த ஆன்மா இறங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் நினச்சிட்டு பயந்துட்டு இருக்காருங்க. அதுக்கடுத்து அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடுக்கை அடிக்கக்கூடிய பெல்லு மாதிரி ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக்கல் பில் இருக்கும், அதை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா துணை பூசாரி வச்சு பூஜை செய்ய சொல்கிறாங்க. செஞ்சுட்டே இருக்கும்போது சஞ்சய் பயந்துகிட்டே இருக்காருங்க, தன்னுடைய உடம்புல தான் வரப்போகுது அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா அவங்களுடைய தங்கச்சி இருக்காங்கல்ல, நைட்டு வந்து கிச்சனில் பயந்துட்டு விழுந்தாங்கல்ல, அவங்க தங்கச்சியினுடைய உடம்புல வந்து அந்த ஆன்மா இறங்கிருச்சுங்க. ஷாக்கான சஞ்சய்க்கு என்னடா நம்ம உடம்புல வரும்னு பார்த்தோம், தங்கச்சியினுடைய உடம்புல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அந்த பெண்ணை உட்கார வச்சு அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய பூசாரி கேட்குறாருங்க. இவர் சொன்ன மாதிரியே அச்சு பிசுறாம அந்த ஆன்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தங்கச்சியினோட உடம்புலே அப்படியே சொல்லுதுங்க. ஒரு குடிகாரனுக்கு என்னை கட்டி கொடுத்துட்டாங்க, அவன் என்னை கொடுமைப்படுத்திட்டான், அது மட்டும் இல்லாமல் 3 வயசு இருந்த என்னுடைய குழந்தையும் பிடுங்கி வச்சுக்கிட்டான், பசி மயக்கத்தில் இந்த ஊருக்கு வரலான்னு சொல்லிட்டு வரும்போது அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், யாருமே இல்லாத காரணத்தினால உதவிக்கு ஆள் இல்லாமல் நான் செத்து போயிட்டேன். அப்போது தான் இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறைச்சியோடு வரும்போது நான் ட்ரிகர் ஆகி பின்னாடியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்லுதுங்க. அப்போது அந்த பூசாரி நடந்ததெல்லாம் எனக்கும் தெரியும், இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு, இந்த பொண்ணுனுடைய உடம்புக்கு நீ போயாகணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு வேண்டுகோள் ஒன்று விடுக்குதுங்க. நான் போயிடுறேன், அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய பூசாரிகிட்ட கேட்குதுங்க. என்ன கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னும் 3 நாட்களில் எனக்கு 3வது வருட திதி வருது, செத்துப்போன நாள் இன்னும் 3 நாளில் வருது, அவங்க 3வது வருஷத்தில் வருது. அன்றைய நாள் எனக்கு ஒரு பெரிய கறிவிருந்து படையல் மாதிரி வச்சு நான் செத்துப்போன அதே இடத்துல அந்த புல்லட்டில் வரும்போது பன்றி மாதிரி ஓடி வந்துச்சுல அந்த உருவம் இருக்கக்கூடிய அதே இடத்துல, அந்த இடத்துல இந்த பெண்ணும் செத்து போச்சு. அந்த இடத்துல நள்ளிரவு நேரத்தில் கரெக்டாக இறந்து போன நேரத்தை சொல்லி 11:30 மணி தோராயமாக வச்சு அதற்கடுத்து கருப்பு கலரில் புடவைங்க, அந்த பெண் உயிரோடு இருக்கும்போது கருப்பு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பூ போட்ட மாதிரி சாரீ ரொம்ப பிடிக்க மாட்டிருக்கு, அந்த மாதிரி ஒரு சாரீ, வளையல்கள், பூக்கள் எல்லாத்தையும் வச்சு எனக்கு வந்து வச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் இதையெல்லாம் பண்ணும்போது என்னுடைய குழந்தை, தான் பெற்றெடுத்த குழந்தையும் என்னுடைய அம்மா அப்பாவையும் நான் பார்க்கணும், அவங்க 3 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வாங்க, அவங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. சஞ்சயனுடைய அப்பா கேள்வி கேட்குறாருங்க, ஏம்மா உன் அம்மா அப்பா கூட பக்கத்து கிராமம் தான் சொல்கிறீங்க, நாங்கள் விசாரிச்சு கூப்பிட்டு வந்துடுவோம், உன் குழந்தைக்கு தான் உன் புருஷன் பிடிங்கி வச்சிட்டான்னு சொன்னாங்களா, நாங்கள் எப்படி போய் கூப்பிட்டு வரது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆன்மாவே சொல்லுதுங்க, என்னுடைய குழந்தைய நான் செத்து 3வது மாதத்துலேயே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க, இது எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு என் அம்மா அப்பா தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கிராமங்க, இந்த சஞ்சயினுடைய கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் தான், அந்த கிராமத்துக்கிட்ட போய் கேளுங்க, என்னுடைய பேர் தேவி, 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல செத்து போனேன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா சொல்லுதுங்க. அதே மாதிரி அந்த அருள்வாக்கு வந்த பூசாரியும் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, இதுக்கு ஒத்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது சஞ்சயனுடைய குடும்பம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த அருள்வாக்கு பெற்ற பூசாரி அந்த ஆன்மா கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, 3 நாளைக்கு இந்த பொண்ணை தொந்தரவு பண்ணக்கூடாது, 3 நாள் கழிச்சு அந்த விஷயம் நடக்கும்போது மட்டும் ஒரு டைம் வந்துட்டு குடும்பத்தாரை பார்த்துட்டு நீ போயிடணும், அது வரைக்கும் தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை வச்ச காரணத்தினால அதுக்கும் அக்செப்ட் பண்ணிக்குதுங்க அந்த ஆன்மா. அப்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா அந்த பெண்ணை விட்டு நீங்கி போயிடுச்சுங்க. ஒரு கயிறு ஒன்று சஞ்சயனுடைய தங்கச்சி கையில் கட்டிவிட்டு நீங்கள் போய் அந்த பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் விசாரித்து 3 நாள் கழிச்சு அந்த ஏற்பாடுகளை செய்யுங்க, கரெக்டாக அந்த 3வது நாள் மாலை ஒரு 6 மணிக்கு வந்துருங்க, இந்த கயிறு எடுத்து விட்டு நான் சில பொருட்களை கொடுக்குறேன், நீங்கள் அதற்கு பின்பு அந்த இடத்துல அந்த பெண் இறந்து போன இடத்துல அந்த சொன்ன மாதிரி படையெல்லாம் வச்சுட்டு அந்த குடும்பத்தாரையும் கூட்டு வந்து விட்டுட்டு நீங்கள் திரும்பி வந்துருங்க, அது வரைக்கும் அன்றைய நாள் நான் பூஜையில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி சொல்கிறாருங்க. அதே மாதிரி சஞ்சயனுடைய குடும்பத்தார் எல்லாத்தையும் கேட்டு நேராக அந்த பெண் இறந்து போன அந்த ஊருக்கு பேரை சொன்னாங்கல்ல அந்த ஊருக்கு வந்து விசாரிச்சிருக்காங்க. விசாரித்த உடனே தேவியினுடைய குடும்பத்தார் அப்பா அம்மாவை பார்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் இறந்து 3 வருஷம் ஆச்சு இல்லை, இறக்கும் போதே 3 வயசில் தேவியினுடைய குழந்தை இருக்குது, அதுவும் பெண் குழந்தை தான், இப்போது 6 வயசில் இருந்திருக்குங்க. அந்த குழந்தையோடு பார்க்கும்போது சஞ்சயனுடைய குடும்பத்தாருக்கே மனசிறங்கி போச்சுங்க. ரொம்ப வறுமையில் வந்து பார்த்தீங்கன்னா தேவியினுடைய அப்பா அம்மா அப்புறம் அந்த குழந்தையை வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. இவங்க கொஞ்சம் நல்லா வெல் செட்டில் ஃபேமிலி 3 நாள் காரில் வந்திருக்காங்க, இவங்க எதுக்கு தேவையெல்லாம் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 நாளில் உங்களுடைய மகளுக்கு திதி வருது இல்லை, 3வது வருட திதி, அதை எங்களை பண்ண சொல்லியிருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அதே மாதிரி 3வது நாள் திதி என்ற நாள் வந்த உடனே 6 மணி தோராயமாக அந்த குடும்பத்தாரையும் இறந்து போன தேவியினுடைய குழந்தை அவங்க அம்மா அப்பா இவங்களோட ஃபேமிலி எல்லாரும் அந்த கருப்பன் கோவிலுக்கு போகிறாங்க. போன உடனே சஞ்சயனுடைய தங்கச்சியினுடைய கையில் கட்டின அந்த தாயத்தை எடுத்து விட்டு
கோவிலை விட்டு ஒரு 10 அடி தள்ளி போன உடனே அந்த ஆன்மா இறங்கிடுச்சுங்க. இறங்கின உடனே அந்த 6 வயது குழந்தைய ஆசாசியாக தூக்கி வந்து இடுப்பில் வச்சுக்கிச்சாங்க சஞ்சயனுடைய தங்கச்சி. ஏன்னா அந்த ஆன்மா உடம்புல இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க அப்பா அம்மாவை பார்த்து கதறி கதறி அழுதாங்க, என் வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நைட்டு 11:30 மணிக்கு இறந்து போன டைமில் அந்த ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கறிவிருந்து, படையல், பூ, புடவை எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பூசாரியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா இவங்களை எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவிலே இருக்காருங்க, நீங்கள் ஏதாவது பிரச்சனை எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த பெண் இறந்து போன இடத்துல போய் கறிவிருந்து, படைகள், அந்த பூ, புடவை எல்லாத்தையும் வச்ச உடனே இந்த சஞ்சயனுடைய தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு அந்த கறிவிருந்து, படைகள் அனைத்தையும் 2 கையில் இழுத்து சாப்பிட்றாங்களா அவங்க விகாரமான முறையில். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த குழந்தையை கூப்பிட்டு நான் தாம்மா அம்மா அம்மா அப்படின்னு சொல்லுது, அழுகுதாமங்க. இதை பார்த்த உடனே சஞ்சய்க்கு கண் கலங்கி போயிடுச்சாமுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்பா அம்மாட்ட அந்த ஆன்மா என்ன கேட்குதுன்னா, சஞ்சயனுடைய தங்கச்சியினுடைய உடம்புலேருந்து தேவையில்லாமல் என்னை எடுத்துகிட்டு போய் அந்த குடிகாரனை கட்டி வச்சிங்க, உங்கள்கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச சொத்தையும் வரதட்சணை அப்படிங்கிற பேரில் வாங்கிட்டான், அவன் வேற ஒரு கல்யாணம் பண்ணி நிம்மதியாக இருக்கான், அவனை நான் பார்த்துக்கிறேன், என் குழந்தைய மட்டும் நல்லா பார்த்துக்கமா, என்ன வறுமையாக இருந்தாலும் என் குழந்தைய வளர்த்து பெரிய ஆளாக்கிருங்க, இவளை வளர்க்கக்கூடிய அந்த குடுப்பனை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதாங்க. அப்போதே சஞ்சயனுடைய அம்மா அப்பாவுக்கு மனசு இறங்கி போய் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, ஏமா நீ அழுகிற, உன் குழந்தை இனிமேல் எங்கள் குடும்பத்தோட குழந்தை, நீ கவலைப்படாத, உன் குழந்தைய படிக்க வச்சு கல்யாணம் வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குவோம், கடைசி வரைக்கும் உன் குழந்தைய கைவிட மாட்டோம், ஏன்னா பக்கத்து ஊர் தானே, நாங்கள் நல்லாவே வசதியாக இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே காலில் விழுந்து கதறாங்க அந்த ஆன்மா. ஏன்னா சஞ்சயனுடைய தங்கச்சி தானே உடம்புல இருக்குது, தங்கச்சி வந்து சஞ்சயனுடைய அப்பா அம்மா காலில் விழுந்து கதறுது, இவ்வளோ பெரிய மனசு இருக்கவங்களுடைய குடும்பத்தை நான் கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி என் குழந்தைய படிக்க வச்சு பெரிய ஆளாக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் சஞ்சயனுடைய அப்பா அம்மாவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதற்கடுத்து அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய காலை பிடிச்ச மேனிக்கு தங்கச்சி வந்து மயக்கமட்டு விழுந்தாங்க, அந்த ஆன்மா விலகி போயிடுச்சாட்டிருக்கு. 2016 காலகட்டத்தில் நடந்துச்சாங்க. அந்த ஆன்மாவுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே சஞ்சயனுடைய குடும்பத்தார் தேவியினுடைய பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து இப்போ 11வது 12வது படிக்கிறாங்களாமா. 2016 6 வயசு அப்படின்னா இப்போ எத்தனை வயசு இருக்கும், கிட்டத்தட்ட 16 வயசு தான், 11 12ன்னு சொல்கிறாங்க. நாங்கள் தான் படிக்க வச்சுட்ருக்கோம், அதுவும் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சுட்ருக்கோம். அதே நேரத்தில் அந்த குழந்தைய வேற ஒரு குடும்பத்தோட குழந்தை மாதிரி பார்க்கறதில்ல, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி அந்த பெண்ணையும் வந்து எங்களுடைய குழந்தையாக தான் நினச்சி பாவிச்சிட்ருக்கோம், அதுவும் என்னுடைய மகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் உருக்கத்தோடு சொல்லியிருக்காருங்க. அந்த குழந்தை என்ன படிக்க நினச்சாலும் நாங்கள் படிக்க வைப்போம், நாங்கள் நல்லா வசதியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த தேவி அப்படிங்கிற ஆன்மா விடைவிட்டு போகும்போது உங்களுக்கு காவலாக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, குழந்தைய வந்து நாங்கள் தத்தெடுத்துக்கிறேன்னு சொன்ன காரணத்தினால இப்போ வரைக்கும் கொடுத்த வாக்கை நாங்கள் நிறைவேற்றிட்டு இருக்கோம் பிரதர், அதுவும் எங்கள் பொண்ணு மாதிரி தான் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம், அந்த பொண்ணு இல்லாமல் எங்களுடைய வீட்டில் எந்த ஃபங்க்ஷனும் நடத்த மாட்டோம், தீபாவளி பொங்கல் எதுவாக இருந்தாலும் அந்த குடும்பத்தையும் எங்கள் குடும்பத்துக்கூட கூப்பிட்டு வந்து இங்கே நாங்கள் ஃபங்க்ஷன்லாம் முடித்து தான் அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு இந்த சஞ்சய் அப்படிங்கிறவரு. இந்த சம்பவத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபஸ்ட்டு சஞ்சய் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு ஒரு சல்யூட் பண்ணணுங்க. 2016 காலகட்டத்தில் அந்த இறந்து போன பெண்ணினுடைய குழந்தைக்கு கொடுத்த வாக்குறுதி இப்போது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க, நல்லா படிக்க வச்சு வசதியாக இவங்களும் பார்த்துட்ருக்காங்கல்ல, அந்த வாக்குறுதியை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்துருக்கலாம். ஆனால் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகளாக பாவிச்சு நடத்துறது பெரிய விஷயங்க. இங்கே பெரும்பாலான நபர்கள் இதை செய்ய மாட்டாங்க. இதில் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவி அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை எப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் நிறைய வீடியோக்களில் சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட குடும்பங்கள் காலியாவதற்கு இந்த ஆல்கஹால் அப்படிங்கிற இந்த மது பழக்கம் தாங்க. இந்த மது பழக்கத்தினால இன்னும் எத்தனை குடும்பங்கள் அழிய போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பயமாக இருக்குங்க. இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா டாஸ்மாக் ஒயின் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து நடத்திட்டே இருக்குது, அவங்ககிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி பொதுமக்கள்னால முடியல, நம்ம தாங்க மாறிக்கணும். மது பழக்கம் வச்சுக்காமல் அங்கே போகாமல் இருந்தாவே வருமானம் குறைஞ்ச டாஸ்மாக் கடைகளை ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் மூடிடுங்க, அதுதாங்க ஒரே வழி. அதை கண்டிப்பாக செய்யணும், வரக்கூடிய இளைஞர்களாவது அப்படின்னு சொல்லி முடிச்சு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கிறேங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.